ஒரு 1 மினிட் ஆரம்பிக்கலாமா? எழுதலாமா? எஸ்என் இருக்கிறவங்க யாரும்மா? எஸ்என்னு ஒரு ஐடி இருக்கீங்களா? அடியேன் சுவாமி. அடியன்மா மாலன் அது. சரி. ஆமா அடியேன் சுவாமி. அடியன்மா ஜனனி, மேகஷ்யாம், அப்புறமா வேறு சம்பிரதா இருக்கீங்க, சித்தார்த் இருக்கீங்க. எஸ்என்னு யாருன்னு தெரியல, சௌமியநாராயணன் யாருன்னு தெரியல. ஓ சௌமியநாராயணன் சுவாமி, ஓகே ஓகே. கொஞ்சம் கேட்குறது இப்போ தான் கேட்குறது. ஸோ அடியன் சரிம்மா சரிம்மா அடியன் சிவதே ராமன் சுவாமி அடியன் தான் அடியன் தாசன் அடியன்மா அடியன் சுவாமி அடியன். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம் சுவாமி. ஆரம்பிச்சிடலாமா? சரி மக்கள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலே சதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமண மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ध्ना பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரி ரேணு பரகாலதேந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பேதை நெஞ்சே இன்றைப் பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்றைக்கென்றெண்ணில் ஓதுகின்றேன் வாய்த்தபுகள் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள்கான் மாறன் பணித்த தமிழ்வரைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூர் அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்றென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. கடைசி 2 பாசுரம் உபதேச ரத்னமாலையில் சுவாமி மணவாள மாமுனிகள் திருமங்கை ஆழ்வாருடைய வைபவத்தை கார்த்திகையில் கார்த்திகை அப்படின்ற அந்த மாதம் அந்த நட்சத்திரம் அதை விமர்சையாக கொண்டாடுறார். ஆழ்வார்களுக்குள்ள கடைசி ஆழ்வார் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. 9 ஆழ்வார் பார்த்துட்டோம் நம்ம. இன்ஃபேக்ட் 11 ஆழ்வார் பார்த்துட்டோம் நம்ம. மதுரகவி ஆழ்வார் ஆண்டாளையும் சேர்த்து பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், நம்ம ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், தொண்டாடி பொடிய ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், 11 ஆழ்வார்கள் பார்த்துட்டோம். கடைக்குட்டினா இருக்கிறதுலே சின்னவர், ஆழ்வார்கள் கோஷ்டியிலே இருக்கிற சின்னவர் திருமங்கை ஆழ்வார் தான். ஆனால் அவருடைய சரித்திரம் எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் ரொம்ப பெருசு. அவர் சரித்திரம், அவர் பிரபாவம் ரொம்ப பெருசு. நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? போன வாரம் அவருடைய திரு அவதார பெருமை பார்த்தோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கதை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்கலாம். சரியா? சரி, யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண வேண்டாம் இப்பொழுதுக்கு. போன கிளாஸ் இருந்ததா? போன சண்டே கிளாஸ் போன சண்டே இல்லை. சரி, இப்போ யாரும் நடுவில் கேட்க வேண்டாம். சரியா? முடிச்ச உடனே கேட்கலாம். சரி, போன கிளாஸ் அப்படின்னா போன சண்டே இல்லை, எப்போ கடைசியாக நடந்ததோ அந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? திருமங்கை ஆழ்வாருடைய திரு அவதாரம் பார்த்தோம். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம். இதே மாதிரி இன்னொரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கும் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம், அதாவது மாதமும் நட்சத்திரமும் ஒன்று. சித்திர மதுரகவி ஆழ்வார், கார்த்திகை திருமங்கை ஆழ்வார், அதை நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ திருக்குறையலூர் அப்படின்ற அந்த திவ்ய தேசத்தில் திரு அவதாரம் பண்ணினார், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்.
இது வரைக்கும் எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, குமுதவல்லி அப்படின்னு ஒரு பெண். அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு திருமங்கை ஆழ்வார் வரார். குமுதவல்லி 2 கண்டிஷன் போடுறா திருமங்கை ஆழ்வாரை பார்த்து. நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா, எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, போய் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டு வரணும். பஞ்ச சம்ஸ்காரம்னா என்ன? பஞ்ச அப்படின்னா 5, சம்ஸ்காரம்னா ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு வேலை, நன்றாக செய்யப்பட்ட ஒரு வேலை, சம்ஸ்காரம். என்ன சம்ஸ்காரம்? அந்த 5 சம்ஸ்காரம் என்ன அப்படின்னா, தாபம். முதல் சம்ஸ்காரம் தாபம். தாபம்னா சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணுவார். எல்லாருக்கும் பரநியாசம் ஆகும்பொழுது, சமாசயனம் ஆகும்பொழுது என்ன பண்ணுவார் ஆச்சாரியர்? சங்கு சக்கரம் நம்முடைய தோல்ல அப்படியே அந்த திருவிலச்சினைன்னு தமிழ்ல சொல்றது உண்டு, திருவிலச்சினை பதிப்பார். தீர் புலைகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு கூடி கூடி ஆட்சி இன்னோம். பெரியாழ்வார் பாடுறார் திருப்பல்லாண்டுல. சங்கு சக்கரத்தை நம்மளுடைய தோல்ல ஆச்சாரியன் சுவாமி பதிப்பார். அதுக்கு தாபம் அப்படின்னு பேர். முதல் சம்ஸ்காரத்துக்கு தாபம். 2வது புன்றம். புன்றம்னா ஊர்துவ புன்றம். ஊர்துவ புன்றம் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஊர்துவ புன்றம் அப்படின்னு பேர். அது எதை குறிக்கிறது? திருமண் காப்பை குறிக்கிறது. 12 திருமண் காப்பு நம்முடைய ஆச்சாரியன் சுவாமி நம்மளுக்கு 8 விடுவார். எப்போ நம்மளுக்கு சமாசனம் ஆகிறதோ அப்போ. அது புன்றம். முதல்ல தாபம், 2வது புன்றம், 3வது ததா நாமம். நாமம்னா எல்லாருக்கும் ஒரு தாசிய நாமத்தை சூட்டுவார். இப்போ நான் எல்லா நாமம்னா என்ன? நேம். எல்லாருக்கும் ஒரு நேம் இருக்கு இல்லையா? நம்ம பிறந்த உடனே நம்ம அப்பா அம்மா பேர் வைக்கிறா. அந்த நேம் வந்து உடம்புக்கு தான், ஓகே, ஆத்மாவுக்கு கிடையாது. ஆனால் அந்த சமாசனம் ஆகும்போது ஆத்மாவுக்கு ஒரு பேர் வைக்கிறார். அடியேன் ராமானுஜதாசன், இல்லை ஸ்ரீ வைஷ்ணவதாசன், இல்லை ஏதாவது ஒரு பேர் வைப்பார். அப்பா அம்மா பிறந்தது, அப்பா அம்மா ஒரு பேர் வைப்பா. பிறந்த போது ஏதோ ஒரு பேர் வைப்பா. அது ஸ்ரீ வைஷ்ணவ பெயராக இருக்காது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவார்? சமாசனம் ஆகும்பொழுது அந்த ஆச்சாரியன் ஒரு பேரை சுட்டுவார். பரகாலன், இல்லை நாதமுனிகள், ஏதாவது ஒரு பேரை சொல்லுவார். அது ஆத்மாவுக்கு. அது நாமம். ஃபஸ்ட்டு தாபம், புன்றம், ததா நாமம். அதுக்கப்புறமா மந்திரம். 4வது மந்திரம். மந்திரம்னா 3 மந்திரங்கள் இருக்கு. திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம். இந்த 3 மந்திரத்தை ரகசியமாக உபதேசம் பண்ணுவார் ஆச்சாரியன். மந்திரம். அப்புறம் கடைசி 5வது யஜ்ஞம். யஜ்ஞம்னா திருவாராதனம் பண்ண கற்றுக் கொடுப்பார். பெருமாளுக்கு நம்ம டெய்லி திருவாராதனம் பண்ணணும் இல்லையா? திருவாராதனம் என்ன? பூஜை பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா, புரிகிற மாதிரி பாஷையில் சொன்னால் பூஜை பண்ணுறது. டெய்லி நம்ம கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், பூஜை பண்ணணும். பெருமாள் அவளை படுக்கையில் இருக்கார் இல்லையா? ஒரு ஆற்றுலையும் நம்ம ஒரு கோயில் ஆழ்வார்னு வச்சுருப்போம் பெருமாள் சன்னதி. அங்கே பெருமாள் தூங்கிட்டு இருப்பார் இல்லையா? அவரை எழுப்பி அவருக்கு பல் தேய்ச்சி விட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு மம்முலாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து, பெருமாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஏன்? இதுக்கு திருவாராதனம் பேர். இதுக்கு ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. அந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் எப்படி பண்ணணும், திருவாராதனம் என்ன ஆர்டரில் பண்ணணும், எல்லாத்தையும் ஆச்சாரியன் சுவாமி கற்றுக் கொடுப்பார். ஸோ இந்த 5 ஆக்டிவிட்டி சேர்த்து பஞ்ச சம்ஸ்காரம்னு பேர். என்ன பஞ்ச சம்ஸ்காரம்னா? தாபம், புன்றம், ததா நாமம், மந்திரம், யஜ்யம். 5. இந்த பஞ்ச சம்ஸ்காரத்தை எல்லாரும் பண்ணுவா. அதாவது எல்லாரும்னா என்ன? யாரெல்லாம் ஆசை இருக்கோ, சமாசயனம் பண்ணணும் ஆசை இருக்கோ, அவளுக்கு இந்த பஞ்ச சம்ஸ்காரம் நடக்கும். இப்போ இந்த குமுதவல்லி என்ன சொல்லிட்டா? திருமங்கை ஆழ்வாரை பார்த்து, நீங்கள் போய் முதல்ல பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணார்? நேராக பெருமாள்கிட்டே போயிட்டார். திருநறையூர் பெருமாள்கிட்ட போய் எனக்கு பஞ்ச சம்ஸ்காரம் வேணும் அப்படின்னு பெருமாள்கிட்டே பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ சங்கச்சக்கர் நன்னா அப்படியே பிரைட்டாக இருக்குது அவருடைய தோளில். பார்த்தியா, பண்ணிட்டு வந்துட்டேன் பார்த்தியா? சொல்லு, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓவர், அடுத்தது என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு அவசரப்படுத்துகிறார். 2வது கண்டிஷன், அதை நீங்கள் உடனே பண்ண முடியாது, அது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னார். என்னது சொல்லு, எனக்கு இது மாதிரி வெயிட்டிங்லாம் எனக்கு பிடிக்காது, உடனே சொல்லு, டக் டக்குன்னு பண்ணணும், எவ்வளோ யாரை அடிக்கணும், யாரை கொல்லணும், எந்த நாட்டை நான் கைப்பற்றணும் சொல்லு, இப்போயே நான் அந்த ராஜாவெல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு அந்த நாடையே உன் பேரில் எழுதி வச்சுடுறேன், சொல்லு எந்த தேசம் சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா குமுதவல்லி. இப்போ என்ன தேவை சொல்லு அப்படின்னு உடனே, நீங்கள் 1 வருஷ காலத்துக்கு ததியாராதனம் பண்ணணும் அப்படின்னா.
ததியாராதனமா அப்படின்னா என்ன அப்படின்னா, ததியாராதனம்னா ததியர்களுக்கு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிள் லாங்குவேஜ் சொன்னால் சாப்பாடு போடணும். ஓகே, ஒரு வருஷ காலம் எவ்வளோ பேருக்கு? 1008 பேருக்கு. ஒருத்தருக்கு இல்லை, 2 பேருக்கு இல்லை, 100 பேருக்கு இல்லை, 1008, தட் இஸ் 1008 பீப்புளுக்கு ததியாராதனம் பண்ணணும். டெய்லி பண்ணணும். இப்போ ததியாராதனை எப்படி? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ததியாராதனா கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் வந்து ஒரு லைன் இருக்கும், பிரசாதம் லைன் அப்படின்ட்டு. அங்கே போனோன்னா ஒரு தொன்று நிறையா சக்கரை பொங்கல், இல்லை புளியோதரை, இல்லை தயிர் சாதம், வடை, அப்பம் எல்லாம் கொடுப்பா. அவ்வளோதான், ததியாராதனை ஓவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணுவோம் இல்லையா? இன்றைக்கி என்னுடைய கட்டளை அப்படின்னு சில பேர் எடுத்துப்பா, நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் ததியாராதனத்துக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா அந்த ததியாராதனத்துக்கு லட்சே ஒரு 10,000 ரூபா ஆகுது அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் அவள் கட்டிடுவா. யார் ஸ்பான்சர் பண்ணுறாளோ கட்டிட்டு வந்து அந்த 10,000 ரூபாயை வந்து இந்த கிச்சன் திருமடப்பள்ளின்னு சொல்லுவா இல்லையா, அங்கே கொடுத்த உடனே அவள் வந்து புளியோதரை, தயிர் சாதம், அப்பம் எல்லாம் பண்ணுவா. பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அப்படியே விநியோகம் பண்ணுவா. எல்லோரும் க்யூவில் வாங்கோ, க்யூவில் வந்து எல்லோரும் க்யூவில் வருவா, வாங்கின்னு போயிடுவா. அவ்வளோதான். இதுதான் ததியாராதனையா அப்படின்னா இது இல்லை. அப்போ எப்படி ததியாராதனை பண்ணணும் அப்படின்னா, எல்லார் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் உட்கார வைக்கணும். ஃபஸ்ட்டு 1008, 1 2 இல்லை, 1008 பேர் அவளை உட்கார வச்சு எல்லாருக்கும் நன்னா சாப்பாடு போடணும். நன்னானா என்ன? சுஷ்கம் பண்ணக்கூடாது. சுஷ்கம்னா என்னது? கொஞ்சம் தான் இருக்குது, நான் கொஞ்சம் குறைமதி போட்டால் போகிறோம் அப்படின்னு இல்லை. அவள் எவ்வளவு போருன்னு சொல்கிற அளவுக்கு போடணும். குழம்பு, சாத்தமுது, தயிர் சாதம், அப்புறம் வடை, அப்பம், திருக்கண்ணமுது, அப்புறம் கறிமுது, கூட்டு, என்ன இருக்கோ எல்லாம் சமிருத்தியான நிறையா போட்டுட்டே இருக்கணும். அவள் போரும் சொல்கிற அளவுக்கு நம்ம சாதிக்கணும். 1008 பேரும். சரியா? எல்லா விதமான கரிகா எல்லாமே இருக்கணும், எல்லாம் சமிருத்தியாக இருக்கணும், எதுலையுமே கஞ்சத்தனம் படக்கூடாது. அந்த மாதிரி ததியாராதனம் பண்ணணும். அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கணும், சுவாமி உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா அப்படின்னு கேட்கணும். அவள் திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னால் ஓகே, திருப்தியாக இல்லைன்னா வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு திருப்பி அதுக்கு நம்ம சாதிக்கணும். இல்லை அதுக்கப்புறமா எனக்கு வஸ்திரம் வேணும் அப்படின்னா வஸ்திரத்தை கொடுக்கணும். இல்லை எனக்கு இந்த பூமி வேணும், இந்த நிலம் வேணும்னா அதை கொடுக்கணும். என்ன கேட்குறாலோ கொடுக்கணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன கேட்குறாலோ அதை கொடுக்கணும். இதுதான் ப்ராப்பர் ததியாராதனை. ஓகே, இதை வந்து 1008 பேருக்கு பண்ணணும். அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு வருஷ காலம் பண்ணணும். இதுதான் செகண்ட் கண்டிஷன் போட்டது. ஓகேவா? அது போட்ட உடனே திருமங்கை ஆழ்வார் ஓகே இதுவும் பண்ணிடலாம் அவ்வளோதானே அப்படின்னாரு. சரி அப்படின்னா அவர் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன ஆச்சு? எல்லா விதமான காசு எல்லாத்துக்கும் வாங்கணும் இல்லையா? கரிகா வாங்கணும். எல்லா கரிகா வாங்கணும்னா என்ன? காசு தேவை. அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் வாங்கணுமே. எல்லாத்துக்கும் காசு வேணும் இல்லையா? அப்போ காசு அவர் இருந்த காசெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வந்தது. ரிமெம்பர், இவர் வந்து ஒரு ராஜா. நம்ம போன வாரம் பார்த்துருக்கோம். இவர் ஒரு சின்ன நாட்டுக்கு ராஜா. திருமங்கை அப்படின்ற அந்த ஊர், அந்த நாடுக்கு இவர் ராஜா. என்னதான் ராஜாவாக இருந்தாலும் கூட செல்வம் இருக்குல்ல, காசு, அது குறைஞ்சுட்டே வந்தது. டெய்லி 1008 பேருக்கு பண்ணினோன்னா கண்டிப்பாக குறையுமே. அதனால் குறைஞ்சுட்டே வந்தது. பார்த்தார் இவர், ஆஹா இந்த மாதிரி செல்வம் குறைஞ்சுட்டே வருது அப்படின்னு பார்த்த உடனே என்ன பண்ணார் தெரியுமா? பரவாயில்ல பார்த்துப்பார், பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தார். செல்வம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த கட்டத்தில் இந்த சோழ ராஜா இருக்கான்னு தெரியுமா? சோழ ராஜா தானே திருமங்கை மன்னனுக்கு நீ ராஜாவா இந்த பகுதிக்கு இரு அப்படின்னு சொன்னவர். இந்த சோழ ராஜா, சோழ பூபதி, அவன் வந்து திருமங்கை மன்னன், திருமங்கை ஆழ்வார்கிட்ட கப்பம் கேட்குறான். கப்பம்னா என்ன? டாக்ஸ். அதாவது ஒரு பெரிய எம்பரர்னு ஒருத்தர் இருப்பான், ஒரு பெரிய ராஜா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கான். பிரைம் மினிஸ்டர் வந்து மோடிஜி நம்ம இந்தியாவுக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கும் சீஃப் மினிஸ்டர்னு இருப்பா இல்லையா? இந்த சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் அவ ஸ்டேட்டில் என்னெல்லாம் இது இருக்கோ, டேக்ஸ் இருக்கோ, அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுப்பா, மோடிஜி கிட்ட கொடுப்பா இல்லையா? அது மாதிரி ஒரு சிற்றரசர்கள்னா சின்ன சின்ன அரசர்கள், அவள் என்ன பண்ணுவா? அவள் நாட்டில் விளையக்கூடிய அந்த தானியமோ இல்லை அந்த செல்வமோ அதுக்கு உண்டான டேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த சோழ பூபதி கிட்ட கொடுக்கணும். திருமங்கை ஆழ்வார் அதை கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு காசு நிறைய தேவையாக இருந்தது ததியாராதனம் பண்ணுறதுக்கு.
இல்லையா? அதனால காசே இல்லை அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணுவார், அந்த சோழ பூபதி போய் இந்த திருமங்கை ஆழ்வார் மட்டும் கப்பம் கொடுக்க மாட்டேங்கிறார், போய் என்னன்னு பார்த்துன்னு வாங்கோ அப்படின்னு இந்த சேவகர்களை அனுப்புகிறார் இந்த சோழ பூபதி. அனுப்பிச்சா என்ன ஆகுது, இந்த திருமங்கை ஆழ்வார்கிட்ட காசு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாரு திருமங்கை ஆழ்வார், அப்படியே தட்டி கழிக்கிறார். தட்டி கழிக்கிறாருன்னா டிலே பண்ணுறார். என்ன பண்ணுவார் தெரியுமா, கார்த்தால வருவார், அந்த சேவகர்களால் வருவார். திருமங்கை ஆழ்வார் என்னை இந்த சோழ பூபதி அனுப்பிச்சிருக்கார், உங்ககிட்ட கப்பம் வாங்கிட்டு வர சொன்னார், டாக்ஸ் மணி வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு உடனே திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்வார், கையில் காசே இல்லை, ஆனால் ஏதாவது காரணம் சொல்லணும்ல, இன்னும் காலங்காத்தால் வந்திருக்கலே 10 மணிக்கு, நீங்கள் போய் அப்புறமா வாங்கோ அப்படின்னு சரின்னு போயிடுவா. அதுக்கப்புறமா சாயங்காலம் 6 மணிக்கு வருவா அந்த சேவகர்கள். சாயங்காலம் வந்திருக்காள் 6 மணிக்கு, 6 மணிக்கு மேலே காசெல்லாம் கொடுக்கக்கூடாது தெரியுமோ இல்லையோ, சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவார். அப்படியா, சரி, அப்போ என்ன தான் பண்ணுறது, கார்த்தால வந்தா, ஏன் கார்த்தால வந்த, இப்போ தான் நான் டே ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறார். சாயங்காலம் வந்தா, இப்போ தான் டே முடிச்சேங்கிறார். அப்போது என்ன தான் பண்ணுறது, நடுவில் வருவோம் அப்படின்னு 12 மணிக்கு போனாலாம். 12 மணிக்கு போனால் என்ன சொன்னார், இப்போ தான் நான் கார்த்தால செஷன் முடிச்சிருக்கேன், முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்துருக்கேன், சாப்பிட உட்காந்து அப்படியே வாய்க்குள்ளே ஆகாரம் போகும்போது நீ கப்பம் கேட்குறியே, அப்புறமா வா அப்படின்ட்டா. நம்ம டெய்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டு கழிச்சுட்டே இருக்கார். இப்போ 2:30 மணிக்கு வந்தார். சரி, காத்தாலையும் இல்லை, மத்தியானமும் இல்லை, சாயங்காலமும் இல்லை, ஒரு 2:30 மணிக்கு போகலாம் அப்படின்னு 2:30 மணி மத்தியானம் போனால் அப்போ தான் அப்படியே கண்ணு இழுக்கிறது திருமங்கை ஆழ்வார். கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தூங்குறார். அப்போ தட்டுறா, கப்பம் கொடுங்க. இப்போதான்ப்பா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கப்பம் கேட்குறே, அப்புறம் வாங்கோ அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருக்கா. அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது இல்லையா. இப்போ இந்த கடன் கேட்க போகிற யாரையாவது ஒருத்தன், அவனுக்கு காசு இல்லை அப்படின்னா யாராவது கடன் வாங்கியிருப்பான், கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கவே மாட்டான். அப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருப்பாள். அந்த மாதிரி இப்போ தட்டி கழிச்சுட்டே இருக்கார் திருமங்கை ஆழ்வார். இப்போ இந்த சேவகர்கள் என்ன பண்ணுறார், ரொம்ப கோவம் அடைஞ்சு, நான் போய் சோழ பூபதி கிட்ட சொல்ல போகிறேன், நீங்கள் இந்த மாதிரி டிலே பண்ணிகிட்டே இருக்கேள், காத்தால வந்தா சாயங்காலம் வாங்குறேன், சாயங்காலம் வந்தா காத்தால வாங்குறேன், மத்தியானம் வந்தா அப்புறம் வாங்குறேன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறேன். இப்போ வெள்ளிக்கிழமை வந்தால் என்ன சொல்லுவார், வெள்ளிக்கிழமை காசை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா நீங்கள் அஷ்டமியில் வந்திருக்கேள், நவமியில் வந்திருக்கேள், காசை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்தார். இவாளுக்கும் கோவம் வந்துடுத்து, நேராக சோழ பூபதிக்கு போனார். இப்போ என்ன சொன்னார், இந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் ரொம்ப இது பண்ணுறார், தரவே மாட்டேங்கிறார் காசை, இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படிங்கிறாரு. அப்படின்னு ஒரு படையை அனுப்புகிறார் இந்த சோழ பூபதி. சண்டை போடுறதுக்கு இவளெல்லாம் சோழ பூபதி நினைக்கிறார், திருமங்கை ஆழ்வார் இந்த மாதிரி தட்டி கழிக்கிறாரா, இனிமேல் அவரை நம்ம என்ன பண்ணுறேன் பாருன்னு ஒரு பெரிய ஆர்மி ஆஃப் என்ன, ஒரு குதிரை, யானை, அப்புறம் சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அனுப்புகிறார் அந்த சோழ பூபதி. அனுப்பிச்ச உடனே திருமங்கை ஆழ்வார் சஜாதனம் பண்ணிட்டு இருக்கார் ஒரு இடத்துல. பெரிய படை திரண்டு வருது திருமங்கை ஆழ்வார் எதிர்க்க. திருமங்கை ஆழ்வார் நம்ம பார்த்துருக்கோம், வீரத்தில் பேர் போனவர், வீரம்னா வீரம், அப்பேற்பட்ட வீரம், பிரபாவசாலி, பயங்கர ஸ்ட்ராங் வேலர். நம்ம பார்த்தோம் இல்லையா போன வாரம், பயங்கரமான தோல் வலிமை உண்டு அவருக்கு. பார்த்தார், ஒரே ஒரு ஆள் திருமங்கை ஆழ்வார் மட்டும் இந்த சைடு சோல்ஜர்ஸ், அதுக்கப்புறமா எலிஃபெண்ட் அதாவது யானை, அப்புறம் குதிரை எல்லாம் வரா. எல்லாத்தையும் இவர் ஒருத்தராக நின்று சண்டை போட்டு அடித்து துரத்தி விட்டுறார். யாரையும் கொல்லலை, எல்லாத்தையும் துரத்தி விட்டுறார், அடித்து போங்கடா துரத்தி விட்டுறார். அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், ஆஹா என்ன ஒரு ஸ்ட்ராங் வில் பவர், ஸ்ட்ராங் ஷோல்டர் பவர், எவ்வளோ வலிமையாக இருக்கார் இந்த திருமங்கை ஆழ்வார், ஒருத்தராக நின்று சண்டை போடுறாரு. அப்போ ஸ்ரீராமாயணத்தில் 14,000 பேர் ராட்சசர்கள், அந்த 14,000 பேரை ராமர் ஒருத்தராக நின்று சண்டை போட்டார். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் இப்போ ஒருத்தராக நின்று இந்த எல்லா சோல்ஜர்ஸையும் அப்படியே துரத்தி விட்டு எங்கே போகிறார், நேராக எல்லாரும் போய் சோழ பூபதி கிட்ட போய், ராஜா திருமங்கை ஆழ்வார் ஒருத்தரே எங்களை எல்லாரையும் துரத்தி விட்டுட்டார், அவ்வளோ ஸ்ட்ரென்த் அவருக்கு, எங்களால் சண்டை போட முடியல, அவர் கூட எங்களால் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, அவரை நாங்கள் தோத்துட்டோம், அதனால் இதை உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு உடனே, அப்படியா சரி நானே வரேன் அப்படின்னு அவரே வரார். சோழ பூபதி ராஜாவே வரார். இப்போ என்ன செஸ்லாம் விளாடுவோம் இல்லையா, செஸ் விளாடும் ஃபஸ்ட்டு இந்த பான்னு சொல்கிறோமே, அவர் சோல்ஜர்ஸ் குட்டி அதெல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு கட் பண்ணிவிடுவாங்க ஆப்போனண்ட். அதுக்கப்புறமா இந்த பிஷப்பை கட் பண்ணுவாங்க, அப்புறம் இந்த எலிஃபெண்ட், இந்த ரூக்கு, மந்திரி எல்லாரையும் கட் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் இந்த குயின் அண்ட் கிங் அது மட்டும்தான் இருப்பா.
இப்போ குயினையும் அடிச்சு விடுவோம். இப்போ ராஜா மட்டும்தான் இருப்பார். இப்போ ராஜாவே கடைசியில் அட்டாக்கில் போவார்ல, அந்த மாதிரி இப்போ எல்லாரும் தோற்று போயிட்டா. அந்த ராஜா சோழ பூபதி மட்டும்தான் இருக்கார். அவரும் வந்து சண்டை போடுறார். திருமங்கை ஆழ்வாரை பார்த்து சண்டை போட்டால் திருமங்கை ஆழ்வார் கிட்ட சண்டை போடவே முடியல. அவ்வளோ பவர்ஃபுல் அவர். அப்போ அந்த சோழ பூபதி பார்த்தார், திருமங்கை ஆழ்வாரே நீங்கள் ஒத்துக்கிறேன், நீங்கள் அபாரமான ஒரு பிரபாவசாலி, உங்ககிட்ட இருக்கிற தைரியத்துக்கு, வீரியத்துக்கு, சௌரியத்துக்கு, பராக்கிரமத்துக்கு நான் தலை வணங்குறேன். நீங்கள் உண்மையிலே கிரேட். ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் வந்து ஒன்றும் தப்பாக ஒன்றும் கேட்கலையே, கொடுக்கக்கூடிய அந்த காசு தானே கேட்குறேன், தப்பத்தை தானே நான் கேட்குறேன், நான் அதை தாண்டி வேறு எதுவும் கேட்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப பவ்யமாக சோழ பூபதி கேட்குறான். அப்போ திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார், கரெக்ட் தான், ஈ ஹேஸ் அ பாயிண்ட் அப்படின்னு அவருக்கு தோணுறது. திருமங்கை ஆழ்வாருக்கு தோணுறது கரெக்ட் தான், அந்த ராஜா கேட்குறது. நம்ம ஆக்சுவலி பார்த்தா கப்பம் கொடுக்கணும், நம்ம கொடுக்கல. கப்பம் கொடுக்கலன்னா அவன் வந்து கேட்க தானே செய்வான் ராஜா. இப்போ நிறையா காசு வருது, ஒருத்தனுக்கு நிறைய சேலரி வருது அப்படின்னா இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம கொடுத்து ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். அதே தான் அங்கேயும் நோட்டீஸ் வந்துட்டே இருக்குது, கொடுக்கவே இல்லாப்போ என்ன ஆகுது, கடைசியில் ராஜாவே வந்து இந்த மாதிரி நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், ராஜா கிட்ட திருமங்கை சொல்கிறார், என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு ஒன்று. அந்த ராஜா வந்து பார்த்து, சரி நான் வந்து நீங்கள் அது வரைக்கும் உங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்தாகணும், அது வந்து என்னுடைய ராஜ நீதி. யாராவது தப்பு பண்ணினான்னா அதுக்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்காம போயிட்டா ராஜாவை தான் எல்லாம் திட்டுவா. ஏன்னா அவர் மட்டும் இது விதிவிலக்கா, திருமங்கை ஆழ்வாருக்கு கப்பம் கட்டலை, அவர் மட்டும் எப்படி விட்டல் அப்படின்னா மிச்ச ராஜாலாம் சண்டை போடுவாளே, நாங்களும் கப்பம் கட்ட மாட்டோம் அப்படின்னு சண்டை போடுவா. அப்போ வந்து சண்டையாக அந்த ஹோல் என்விரான்மெண்ட்டே சண்டையாக மாறிடும்ல. அப்போது அந்த சோழ பூபதி சொன்னான், இந்த திருமங்கை ஆழ்வாரை சிறையில் வைங்கோ, சிறைனா பிரிசன், ஜெயிலில் வைங்கோ அப்படின்னா. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் வந்து அவரை போட்டு அடித்து டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது, அவர் பெரிய பிரபாவசாலி, அவர்கிட்ட காசு இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவார். எப்போ காசு வருதோ அவர்கிட்ட, எப்போ அவர் நம்மக்கிட்ட கப்பம் கட்டுறாரோ உடனே நெக்ஸ்ட் செகண்ட் ஹீ ஷுட் பி ரிலீஸ்ட், அவரை விடுவிச்சிருங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, ஓகே அப்படின்னு ஜெயிலில் போடுறார். ஜெயில்னா இப்போ என்ன, ஒரு அந்த கம்பியெல்லாம் போட்டிருக்குமே, நம்ம சினிமாலாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு கம்பியெல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே போட்டு அடைச்சி பூட்டி வைக்கிறது, அந்த மாதிரியானா அந்த மாதிரி இல்லை. இவர் எங்கே திரும்ப போட்டால், எந்த ஜெயிலில் திரும்ப போட்டால், திருநறையூர் அப்படின்ற அந்த கோயில், அந்த கோயிலே வச்சுருந்தா, இவரை கோயிலுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்து வந்ததா திருமங்கை ஆழ்வாரை. கோயில் தான் அவருக்கு ஜெயில். ஓகே, அப்போ என்ன பண்ணால், ஒரு நாள் அப்படியே அந்த திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் அந்த கோயிலுக்குள்ளே அப்படியே தூங்கின்னு இருக்கார், கண் வளர்ந்துட்டு இருக்கார். அப்போது எப்படி தான் நம்ம காசை கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கார். அந்த நைட்டு அவருடைய கனவுல பெருமாள் வர்றார். எந்த பெருமாள் வர்றாருன்னா, ஸ்ரீரங்கநாதனா இல்லை, திருப்பதி திருவேங்கடமுடையானா இல்லை, அப்போது திருநறையூர்லேயே இருக்காரு நம்பி பெருமாள், அவரும் இல்லை. யார் வர்றார், யாருக்காவது ஏதாவது கஷ்டம் அப்படின்னா முதல்ல வரக்கூடிய பெருமாள் வரதன், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதன். அவர் வராது. அவர் வந்து கனவுல தோன்றி, திருமங்கை ஆழ்வாரே கவலைப்படாதீர், நீங்கள் நேராக காஞ்சிபுரத்துக்கு வாங்கோ, வேகவதின்னு இருக்கு இல்லையா, அந்த நதிக்கரை ஓரமாக வாங்கோ, நாம் உங்களுக்கு காசு தரோம், பணம் தரோம் அப்படின்னு உடனே அங்கே போகிறார். அடுத்த நாள் போகிறார். போன உடனே திருமங்கை ஆழ்வார் இந்த காவலர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறார். இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது, இந்த மாதிரி எனக்கு பெருமாள் காசு தர போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் போனால் அந்த வேகவதி நதி, அந்த நதி தீரத்தில் மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை எடுத்து அப்படியே போடுறார். ஒரு கைப்பிடி மண் எடுத்து அதை அப்படியே கீழே போடுறார். அந்த மண் எல்லாம் அப்படியே தங்கமாக மாறிடுறது தான். தங்கம்னா என்ன, கோல்டு. அந்த இப்போ பாருங்க, ஒரு பிடி மண் எடுக்கிறோம், எடுத்து இந்த சைடு போட்டால் கோல்டாக மாறுறது அப்படின்னா எவ்வளோ ஒரு இது சூப்பர் இதில் விஷயம். அதனால் அவ்வளோ மண்ணை எடுத்து போடுறார், எல்லாம் தங்கமாக மாறிடுறது. இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன ஆகுது, இந்த சோழ பூபதி கேட்குறான், இந்த திருமங்கை ஆழ்வார் ரொம்ப பிரபாவசாலி, அவரை மண்ணை எடுத்து கீழே போட்டால் எல்லாம் தங்கமாக மாறிடுறதுன்னு உடனே, ஆஹா இப்பேற்பட்டவரை போய் நம்ம சிறை வச்சிட்டோமே, நம்ம பண்ணது தப்பு அப்படின்ட்டு அந்த செல்வம், அந்த கோல்டு எல்லாத்தையும் வாங்கி நம்ம வச்சுக்கக்கூடாது, அதெல்லாம் வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துருவோம், கப்பம் செலுத்த வேண்டியதை இவர் தங்கமாக கொடுத்துட்டார், அந்த தங்கம் நம்ம வச்சுக்க வேண்டாம், இந்த மாதிரி வந்த தங்கத்தை நம்ம வச்சுக்கக்கூடாது, தானமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சோழ பூபதி சொல்லிட்டான்.
அதனால் அந்த அந்தணர்களுக்கு பிராமணர்களுக்கு தானமாக போயாச்சு. சரின்னா அந்த திருமங்கை ஆழ்வாரை விடுவிச்சிட்டா, ரிலீஸ் பண்ணிட்டான் இந்த சோழ பூபதி. திருமங்கை ஆழ்வாரும் இந்த ஜெயில்னா திருநறையூர் அந்த கோயில்லேருந்து வெளியில் வந்து ததியாராதனத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். அதுக்கப்புறமும் என்னாச்சு, இன்னும் 1 வருஷ காலம் பண்ணணும் இல்லையா, இன்னும் 1 வருஷம் ஆளவே இல்லையே, 1 வருஷ காலம் அவ்வளோ நாள் பண்ணணும், அதான கண்டிஷன், குமுதவல்லி போட்ட கண்டிஷன். அந்த 1 வருஷ காலத்துக்கு எப்படி நம்ம காசை நம்ம இது பண்ணுறது, அந்த மண்ணுலேருந்து தங்கமாக மாற்றின இது அதுவும் ஆயிடுத்து, வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறார். அப்போ யோசிச்சோடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே சில பேர்லாம் இருப்பா அளவுக்கு மீறிய காசு இருக்கும் அவன் கிட்ட, தப்பான வழியில் சேர்த்த காசெல்லாம் இருக்கும் இல்லையா, அவாக்கிட்டேருந்து நம்ம திருடுவோம் அப்படின்னு யோசிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஓகே, இப்போ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு திருமங்கை ஆழ்வார் என்ன சொல்கிறார், யாருக்கிட்ட பணம் தேவைக்கு மேலே இருக்கோ, தப்பான வழியிலலாம் இருக்கோ, அந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம பெருமாள் கைங்கரியத்துக்கு, அதாவது பாகவத கைங்கரியத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம், யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. ஓகே, ஆனால் நம்ம தனியாக பண்ண வேண்டாம் அப்படின்னு சில ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிறார். ஓகே, சில சீடர்கள், சிஷ்யாக்கள். திருமங்கை ஆழ்வாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கார். அவரை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீரில் நடப்பான், அவனுக்கு பேர். ஃபஸ்ட்டு சிஷ்யனுக்கு பேர் என்ன, நீரில் நடப்பான். அவனுக்கு என்ன பவர் இருந்தது தெரியுமா, ஹீ ஹேட் த பவர் டு வாக் ஆன் டாப் ஆஃப் வாட்டர். தண்ணி மேலே நடப்பான். இப்போ நம்மலாம் நடந்தோன்னு என்ன ஆகும், இப்போ நம்ம ஒரு லேக் இருக்குது, இல்லை ஒரு ஓஷன் இருக்குது, எல்லாம் போனால் தண்ணி மேலே நடக்க முடியுமா நம்மளால்? நம்ம நடக்க ட்ரை பண்ண என்ன ஆகும், உள்ளே போயிடுவோம். ஏன், ஆனால் இவனுக்கு என்ன பவர்னா, சூப்பர் பவர் அப்படின்னா, ஹீ ஹேட் த பவர் டு வாக் ஆன் டாப் ஆஃப் வாட்டர். அதனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ திருமங்கை ஆழ்வார் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது யார்கிட்டேருந்து திருடிட்டு வரார், யார்கிட்டனா என்ன, யார்கிட்ட நிறையா செல்வம் இருக்கோ, காசு இருக்கோ, அவர்கிட்ட திருடின்னு வந்தார் அப்படின்னா, அந்த துரத்தின்னு வருவா இல்லையா, என்னோட திருடன் திருடின்னு போகிறான்னு துரத்தின்னு வருவா இல்லையா, அவெல்லாம் ஓடி வருவாளாம். அப்போ வந்து ஒரு நதி வரும், இல்லை ஒரு குளம் வரும், ஒரு குட்டை வரும். வரும்போது என்ன பண்ணுவான், இந்த நீரில் நடப்பான், அப்படியே இந்த நதி மேலே அப்படியே நடந்தே போயிடுவானாம். இவெல்லாம் பாப்பா, ஆஹா என்னடா அது நதியில் நடக்கிறானே, இவன் தண்ணி மேல் நடக்கிறானே, நம்மளால முடியலையே அப்படின்னு அவள் தொப்புன்னு அங்கேயே விழுந்துருவா. இவன் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவான். இவன் தான் முதல் ஃப்ரெண்டு, சிஷ்யன், நீரில் நடப்பான். ஓகே, ரெண்டாவது சிஷ்யன், நான் ஒரு 6 சிஷ்யன் பேர் சொல்ல போகிறேன். ஓகே, இதான் திருப்பி கேட்பேன், நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது சிஷ்யன் பேர் நிழலில் ஒதுங்குவான்னு பேர். நிழல் அப்படின்னா ஷேடோ, ஷேடோவில் ஒதுங்குவானா டு ஹைடு. இப்போ நம்மலாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறோம் இல்லை, சின்ன குழந்தைகள் தான் நம்மலாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம், கண்ணாமூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ எங்கேயாவது ஒளிஞ்சிப்போம், அப்புறம் போய் நம்ம கண்டுபிடிப்பா, யாராவது கண்டுபிடிப்பா, ஹைட் அண்ட் சீக். இந்த இவனுக்கு என்ன தெரியுமா சூப்பர் பவர், இவன் எங்கே தெரியுமா ஒளியுவான், மரத்து பின்னாடியெல்லாம் கிடையாது. இவன் எங்கே ஒளிவான்னா, ஒருத்தனோட ஷேடோ பின்னாடியே ஒளிஞ்சிருவான். அதாவது நம்ம இப்போ போயின்னு இருக்கோம், லட்சம் ஒரு 12 o'clock வெயில், நல்லா வெயில் அடிக்கிறது, இல்லை 9 மணி காத்தால, 10 மணி காத்தால வெயில் அடிக்கிறது. வெயில் அடித்தா என்ன ஆகும், நம்மளுக்கு ஷேடோ வரும்ல, நிழல், அந்த நிழல் பின்னாடியே ஒதுங்கிடுவானா. நம்ம அப்படியே திரும்புவோம், யாரா அதுன்னு பார்த்தா இருக்க மாட்டான், ஏன்னா நம்ம நிழல் பின்னாடியே ஒதுங்குவானா. ஸோ அவ்வளோ ஒரு சாமர்த்தியசாலி. ஹி ஹேட் த பவர் டு ஹைட் பிஹைண்ட் எனி ஷேடோ. அந்த மாதிரி அவனுக்கு ஹி ஹேட் த சூப்பர் பவர், நிழலில் ஒதுங்குவான் அப்படின்னு. இன்னொருத்தன் தேர்டு, அவனுக்கு என்ன பேருனா தாழ் ஊதுவான்னு பேர். தாழ் ஊதுவான்னா, தாழ் அப்படின்னா பூட்டு, அந்த பூட்டை ஊதியே திறந்துடுவானா. எப்பேற்பட்ட பூட்டாக இருக்கட்டும், எவ்வளோ ஸ்ட்ராங் பூட்டு, 2 பூட்டு 3 பூட்டெல்லாம் பூட்டுவா இல்லையா, எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் ஃபூ அப்படின்னு ஊதுவான். ஊதினா அந்த எந்த பூட்டும் திறந்துடுமா. பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம போடுறாளே, இப்போ கம்ப்யூட்டரில் போடுறா, ஏன்னா ஏதாவது ஒரு இப்போ பெட்டிலேயே வந்து ஒரு இப்படி ஒரு நம்பர்லாம் செட் பண்ணலாம், நம்பர் செட் பண்ணால் அந்த பூட்டு பூட்டிக்கும். அந்த நம்பர் யாருக்கு தெரியறதோ அவள் தான் திறக்க முடியும். ஆனால் அந்த தாழ் ஊதுவன் என்ன பண்ணான்னா, எப்பேற்பட்ட பூட்டாக இருந்தாலும் சரி, பூ அப்படின்னு ஊதினா திறந்து டப்பு வெடிச்சிடும். அதனால இந்த திருட போகும்போது, திருமங்கை ஆழ்வாரும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் திருட போகும்போது, பெட்டியில் அப்படியே நிறைய கோல்டு இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, ஆனால் திறக்க முடியணும், திறக்க சாவி இல்லையே அப்படின்னா இந்த தாழ்வுதவனை கூடுவார் திருமங்கை ஆழ்வார். தாழ்வுதவனை இங்கே வாடா அப்படின்னு தான் வருவானா. அந்த பூன்னு ஊது அப்படின்னா ஊதுவான், டக்குன்னு திறந்து போயிடும். அப்போ அது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவார். இப்போ திருடின்னு இருந்தார். திருடின்னு இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்துன்னு ஓடும்போது அந்த நீரில் நடப்பான்றாங்க, அவன்கிட்ட கொடுத்துருவார் திருமங்கை, வா நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு அதை எடுத்து நீர் மேல் நடந்து போயிடுவான். ஓகே, அதுக்கப்புறமா 4வது
தோலா வழக்கன். தோலா வழக்கன் அப்படின்னா ஒன் ஹூ cannot be defeated in any argumentன்னு அர்த்தம். தோலா வழக்கன். ஒரு வழக்குன்னா வந்து ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ நம்ம இதுக்கு போடுறோம், கோர்ட்டுக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன். கோர்ட்டுக்கு எதுக்கு போகிறோம் எல்லாரும்? ஏதாவது ஒரு தப்பு நடந்துடுது, அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு போவோம். ஏன் அப்போ ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட போவோம். போலீஸ் வந்து நீங்கள் போய் கோர்ட்டில் போய் நீங்கள் வாதாடுங்கன்னு சொன்னோன்னே, இப்போ கோர்ட்டில் போய் இந்த ஜட்ஜுக்கிட்ட நம்ம சொல்லுவோம், இவன் வந்து என்னோட காசை எடுத்துட்டான் அப்படின்னா, அப்படியா, எங்கே எடுத்தான், எங்கே சோமி த எவிடன்ஸ் அப்படிலாம் கேட்பார். அப்போ வந்து நம்ம எவிடன்ஸ் கொடுத்தோம்னா, ஆமாம்மா கரெக்ட், இவன் எடுத்தது தப்பு அப்படின்னு அவனுக்கு தண்டனை போடுவார். இதுதான் ஜட்ஜோட வேலை. ஆனால் இந்த தோலா வழக்கன் இருக்கான என்ன பண்ணுவான்னா, எந்த ஒரு ஜட்ஜு கிட்ட போய் நின்னாலும் he will never lose any argument, he will never lose any case. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் உனக்கிட்ட இருந்தது. ஸோ அவ்வளோ ஒரு சாமர்த்தியசாலி. சப்போஸ் இந்த திருமங்கையாளர் மிச்சவாள் மாட்டின்டா அப்படின்னா, இந்த தோலா வழக்கன் போய் அவனை அவளை பெயில் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். ஸோ எப்பேற்பட்ட பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர். அப்புறம் 5வது ஒருத்தன் தான், அவனுக்கு உயரப்பரப்பான்னு அப்படின்னு ஒருத்தன். உயரப்பரப்பான்னா இல்லை, ஹையாக பறக்கக்கூடியவன். ஹி ஹேட் த பவர் டு ஃப்ளை அட் அ ஹைட். ஓகே, ஒரு ஆல்டிடியூடில் அவனால் பறக்க முடியும். அவன் பறந்து போயிடுவான். அந்த மாதிரி ஒருத்தன். அப்புறமா மர நுனி ஏறுவான். 6வது மர நுனி ஏறுவான்னா என்னதுன்னா மரம்னா ட்ரீ. நுனி அப்படின்னா டாப், உச்சி கொம்புன்னு சொல்கிறோம்ல. அந்த இது இப்போ தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தில் ஏறுவான்லாம் நீங்கள் பார்த்தோன்னா அந்த உச்சி கொம்பு வரைக்கும் ஏற மாட்டான். கொஞ்சம் முன்னாடியே நின்றுடுவான். அப்படியே கட் பண்ணி எல்லாத்தையும் தேங்காயை கீழே போடுவான். ஆனால் இந்த மரநுனி ஏறுவான் என்ன பண்ணுவான்னா, அந்த உச்சாணி கொம்பு, அந்த டாப் மோஸ்ட் கொம்பு இருக்கு இல்லையா, அங்கே போய் ஏறத்துக்கு சாமர்த்தியம் இருக்குது அவனுக்கு. அது என்ன யூஸ் அப்படின்னா, அவன் அந்த மரத்தோட நுனி மேலே ஏறி உக்காந்து பார்த்துட்டே இருப்பான். ரோட்டில் யாராவது வராளா போகிறாளா, யாராவது நிறையா காசோட யாராவது வராளா, வைடூரியம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் போட்டு யாராவது வராளா அப்படின்னு பார்ப்பான். பார்த்த உடனே அங்கேருந்து ஒரு க்ளூ கொடுப்பான். திருமங்கையாளர் கீழே இருப்பா. இந்த மாதிரி ஒருத்தர் வரா அப்படின்னு திருமங்கையாளர் மிச்சவெல்லாம் அப்படியே போய் அவகிட்ட திருடின்னு போயிடுவா. இதுதான் அவனுடைய யூஸ். இப்போ கடைசியில் பரக்காலன்னு ஒருத்தன். பரக்காலன்றவன் வந்து இந்த குமுதவல்லியோட சம் ரிலேட்டிவ். அவனுக்கு பரக்காலன்னு பேர். ஓகே, அப்போ இதெல்லாம் திருமங்கையாளருடைய ஃப்ரெண்ட்ஸு. நீரில் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் உதுவான், தோலா வழக்கன், உயரப்பரப்பான், மரநுனி ஏறுவான், பரக்காலன். இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸு சிஷ்யர்களை வச்சுட்டு இருந்தார் திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வாரே பிரபாவசாலி, அவரை ஜெயிக்கவே முடியாது. அப்படியே ஜெயித்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிஷ்யால் இருந்தான்னா அவரை ஜெயிக்கிறதுன்றது முடியாத ஒரு காரியம். ஆனால் திருமங்கையாழ்வார் திருடினா கூட அதில் ஒரு நேர்மையோடு திருடினார். காசு இல்லாதவர்கிட்ட திருட மாட்டார், நல்லவர்கள்கிட்ட திருட மாட்டார், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்கிட்ட திருடவே மாட்டார். அப்போ யார்கிட்ட திருடுவார்னா, நல்லவா இல்லாதவா, ரொம்ப கிரீடி பீப்புள் கிட்டேருந்து திருடிடுவார். அவளுக்கு அவ்வளோ போரும், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தேவையே இல்லை அப்படின்றவா கிட்ட திருடிடுவார். தப்பாக பணம் சேர்த்துருப்பா இல்லையா, தப்பான முறையில் அவகிட்ட திருடிடுவார். திருடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வச்சுக்க மாட்டார், அவருக்கு எதுவுமே ஒரு நீடே கிடையாது. அந்த பணத்தை அப்படியே எடுத்து தத்யாராதனைக்கு கொடுத்துருவார். 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா திருடுறாரு அப்படின்னா அதில் ஒரு 20% நம்மளுடைய பர்சனல் நீடுக்கு வச்சுட்டு 80% கொடுத்துருவோம் அப்படின்றத கிடையாது. 1 லட்ச ரூபா திருடினா 1 லட்ச ரூபா அப்படியே தத்யாராதனைக்கு போயிடும். 2 லட்ச ரூபானா 2 லட்ச ரூபா அப்படியே தத்யாராதனைக்கு போயிடும். அதனால அவர் பண்ணின அந்த இது காரியம் திருட்டுன்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு திருட்டு. இந்த ராபின்ஹுட் அப்படின்னு இப்பெல்லாம் சொல்கிறாரே, இதே மாதிரி தான். நிறையா இருக்கிற வாக்கிட்டேருந்து எடுத்து இல்லாத வாக்கிட்ட கொடுக்கறது. திருமங்கையாளரோட சரித்திரத்தை பார்க்குறோம். ஸோ அவருடைய சிஷ்யாக்கள் நீரில் நடப்பான், நிழலில் ஒதுங்குவான், தாழ் உதுவான், தோலா வழக்கன், மரநுனி ஏறுவான், உயரப்பரப்பான், பரக்காலன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிஷ்யாவை வச்சுட்டு எல்லாம் சூப்பராக இது பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி தஜாரத்தை நடத்திட்டு இருந்தார். ஒரே ஒரு சரித்திரம் அதில் என்னென்னா, அந்த ஊரில் ஒரு பெண்மணி ஸ்ரீ வைஷ்ணவர் கமலா அப்படின்னு பேர். இந்த கமலா என்ன பண்ணுறா, தன்னுடைய ஆத்துக்காரர் ஹஸ்பண்ட் இருக்கார்லையே, அவருக்கு நைட்டு டின்னர் சர்வ் பண்ணுறா. அப்படி சர்வ் பண்ணும்போது எதில் சர்வ் பண்ணுவான் தெரியுமா? இப்போ நம்மளாம் எதில் சாப்பிட்றோம்? ஏதாவது ஒரு தட்டில் சாப்பிட்றோம், இல்லை இலையில் சாப்பிட்றோம்.
ஏதோ ஒரு சாதாரண தட்டு, எவர் சில்வர் தட்டு, இல்லைன்னா ஒரு பேப்பர் தட்டு, யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லி அது மாதிரி தப்பு. இல்லைன்னா இலையில சாப்பிட்றோம், நல்லது, ரொம்ப இட்ஸ் குட் ஃபார் த பிளானட், இலையில சாப்பிட்றது, அதெல்லாம் பண்ணுறோம். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கமலாவோட ஆத்துக்காரர் என்ன பண்ணுவார்னா, தங்க தட்டில் சாப்பிடுவாராம். அந்த மாதிரி சில பேர் இருக்கா, இன்னமும் இருக்கா, சில்வர் தட்டில் சாப்பிட்றவா, தங்க தட்டில் சாப்பிட்றவாலாம் இருக்கா. தங்க தட்டில் சாப்பிடுவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தட் ஷோஸ் தேர் வெல்த். தங்க தட்டில் சாப்பிடக்கூடியவர். இப்போ சொல்கிற பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ரிச்னு அர்த்தம், பிறக்கும் போதே ரிச்சு. அது மாதிரி இவர் வந்து ஈட்டிங் வித் அ கோல்டன் பிளேட், அவ்வளோ பெரிய பெரிய ஒரு தங்க தட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறா, இந்த தட்டை வந்து அலம்புறதுக்காக வெளியில் வரா இந்த கமலான்றவ. அப்போ வந்து ஒரு முட்டாஸ் மாதிரி ஒரு கருப்பு துணியை போட்டு ஒருத்தர், ஒரு உருவம் அந்த கமலா கிட்டேருந்து இருக்கிற அந்த தங்க தட்டை அப்படியே பறிச்சுட்டு ஓடுற. யாருமே இல்லை, எல்லாருக்கும் கெஸ் பண்ணிக்கலாம் யார் அவர், திருமங்கை ஆழ்வார் தான் அவர். அப்போ வந்து கமலாவுடைய ஆச்சாரியன் அவர் சொல்லியிருக்கார், ஏ கமலா, உனக்கு எப்பயாவது உங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்ததுன்னா அஸ்மத் குருப்யோ நமஹான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா அஸ்மத் குருப்யோ நமஹா, என்னுடைய குருவை நான் வணங்குகிறேன், அஸ்மத் என்னுடைய குருப்யோ குருவை நமஹா நமஸ்கரிக்கிறேன் அர்த்தம், அஸ்மத் குருப்யோ நமஹா. அதை வந்து சொன்ன அஸ்மத் குருப்யோ நமஹா அப்படின்னு சொன்னா அந்த கமலா. சொன்ன உடனே இந்த சொன்ன அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒலி, இந்த துவனி, அது திருமங்கையாளர் காதில் கேட்டுடுத்து. கேட்ட உடனே என்ன ஆச்சு, ஓ இவர் ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு நினச்சி அந்த தட்டை அப்படியே தூக்கி வீசி எறிஞ்சார். திருப்பி கமலாக்கிட்டே வந்துடுத்து. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் அந்த இவர், கமலாவோட ஆத்துக்காரரை பார்த்துட்டு இருக்கார். இப்போ கமலா என்ன பண்ணுறா, ஆஹா தட்டு நம்ம திரும்பி வந்துடுத்து, நம்ம ஆச்சாரியன் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது வீண் போகலை, கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகிடுத்து, கரெக்ட் டைமில் அஸ்மத் குருப்யோ நமகான்னு சொன்னோன்னா எல்லா ஆபத்தும் போயிடுத்து, தங்கம் திரும்பி வந்துடுத்து அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த ஆத்துக்காரர் சொல்கிறார், ஆஹா யார் வந்திருப்பது கண்டிப்பாக திருமங்கை ஆழ்வார் தான், அவர் தான் ததியாராதனை பண்ணிட்டு இருக்கார், நீ ஏன் அஸ்மத் குருப்யோ நமகான்னு சொல்லி திருப்பி தங்கத்தை நம்மக்கிட்டே கொண்டு வந்த, அவர்கிட்டே இருந்திருக்கலாமே, அவர் இருந்திருந்தால் போய் நிறைய காசு பணம்லாம் அதை காசாக மாற்றி பணமாக மாற்றி காய்கறி வாங்கி அரிசி வாங்கி பருப்பு வாங்கி ததியாராதனை பண்ணியிருப்பார், அதுக்கு பயன்பட்டுருக்குமே அப்படின்னு சொன்னாராமா. இதில் என்ன தெரியறது அப்படின்னா, ஸ்ரீவைஷ்ணவர்கிட்டேருந்து திருட மாட்டார் திருமங்கை ஆழ்வார், நல்லவர்கள்கிட்ட திருட மாட்டார், ஏழை பெண்கள் இவாழ்கிட்ட திருட மாட்டார். இப்போ யார்கிட்ட திருடுவார்னா, ஸ்ரீவைஷ்ணவர் இல்லாதவர்கள், அளவுக்கு மீறிய காசு வச்சிருக்கிறவர்கள், தப்பான முறையில் சேர்த்தவர்கள், ரொம்ப கிரீடி ஜலஸ் அதெல்லாம் இருக்கிற, அதோட சேர்த்த காசு இதெல்லாம் திருடி பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு, அதை பாகவத கைங்கரியத்துக்கு பயன்படுத்துவார். இதுதான் பண்ணிட்டு வந்தார். இதுக்கப்புறமா கடைசியாக ஒரே ஒரு திருட்டு, த ஃபைனல் தெஃப்ட், அதான் லாஸ்ட் சாப்டர் திருமங்கை ஆழ்வாரோட இந்த இதில் இந்த ஃபேஸில். அது வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம், அடுத்த வாரம், சரியா? ஸோ அதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த ததியாராதனத்தை எப்படி பண்ணிட்டு இருந்தார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்ற அந்த விஷயம் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். மேற்கொண்டு அடுத்த வாரம் எப்படி இவர் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளே எல்லாம் அப்படின்னு ஆக போகிறான்றதை நம்ம அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். சரி, இப்போ மேகஷாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? கதை புரிஞ்சுதா? பெருமாள் நேம் தான், பெருமாள் நேமோ இல்லை ஆழ்வார்கள் நேமோ ஆச்சாரியர் நேமோ வைப்பா. ஓகேவா? இப்போ நிறைய பேர் இருக்கா, இப்போ ஐயங்கார்லாம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பா இல்லையா, அவள்லாம் வந்து சமாசனம் பண்ணதுக்கப்புறமா வேற ஒரு பேர் ஆச்சாரியம் கொடுப்பார், நாதமுனிகள் அப்படின்னு கொடுப்பார், இல்லை அனந்த ஆழ்வான்னு ஒரு பேர் கொடுப்பார், இல்லைன்னா ஆள வந்தார், யாமுனாச்சாரியா, என்ன வேணால் பேர் கொடுப்பார், ஆச்சாரியனுடைய சாய்ஸ் தான் அது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ பேராக இருந்தால் அவர் பேர் வந்து அடியன் ராமானந்தாசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவார். ஓகேவா? சரி, இன்னைக்கு நடந்த இதில் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? திருமங்கை ஆழ்வாருடைய சிஷ்யர்கள் இருக்கா இல்லையா,
அதில் ஒருத்தன் பேர் நீரில் நடப்பான். அவனுக்கு என்ன சூப்பர் பவர் இருந்தது? நீர்ல நடப்பான், தண்ணில நடப்பான், நடக்க முடியும். நடக்க முடியும்ல? நடக்க முடியும். முடிக்கும். நம்மளுக்குலாம் அந்த பவர் இருந்தால் எப்படி இருக்கும்? தண்ணியில் நடக்க முடிஞ்சா செமையா இருக்குமா? சரி. நிழலில் ஒதுங்குவான். அவன் என்ன பண்ணுவான்? ஹியூமன் ஷேடோல அது எவ்வளோ கஷ்டம் இல்லை ஷேடோவில் ஒழிஞ்சிக்கிறது? நம்மளால ஒழிய முடியுமா ஷேடோவில்? இல்ல முடியாது. சரி. இன்னொருத்தன் தாழ் ஊதுவான். அவன் என்ன பண்ணுவான்? ஊதியே திறந்து விடுவான். நம்மளால திறக்க முடியுமா? நம்மளுக்கு சாவி வேணும். கரெக்ட். ஆமா. பூனை ஊதினா என்ன ஆகும்? நம்ம ஊதினா பூட்டு வந்து ஒண்ணுமே ஆகாது, அப்படியே இருக்கும் இல்லையா? ஆடும், அவ்வளவுதான். நம்ம ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. தோலா வழக்கன் என்ன பண்ணுவான்? தோலா வழக்கன் ஏறவன் கிடையாது. தோலா வழக்கன் இல்ல, சம்பிரதா கரெக்டா சொல்றாங்க. சொல்லுங்க. ஆர்குமெண்ட் வந்தா அவன் தான் ஜெயிப்பான். ஓகே, 2 பேர்கிட்ட ஆர்குமெண்ட், தோலா வழக்கனும் இன்னொருத்தனு யாருக்காவது ஆர்குமெண்ட் வந்தா தோலா வழக்கன் தான் ஆல்வேஸ் வின். ஓகே, தோலா வழக்கன் தோக்காத ஒரு வழக்கை உடையவன். அடுத்தது உயர பரப்பான். என்ன பண்ணுவான்? பரப்பான். கரெக்ட். மர நுனி ஏறுவான். என்ன பண்ணுவான்? ஆனா மரத்துல ஏறுறது எல்லாராலும் ஏற முடியும்ல? எல்லாராலையும் மரம் ஏற முடியும் இல்லையா? வெரி குட். அது மாதிரி மேல நின்றுப்பான், உச்சியில போய் பார்ப்பான் யார் வரா யார் வரலன்னு பார்த்து கரெக்டா அவனுக்கு க்ளூ கொடுப்பான். ஓகேவா? அப்புறமா வேற யாரு? ஒன்னும் ஏற முடியுமா? மேகஷாம். மேகஷாம் மர நுனி ஏறுவானா? மேகஷாம் அது மேல ஏறினா என்ன ஆகும்? அது உடஞ்சு போயிடும்ல, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் மர நுனி. ஆனா இவன் என்ன பண்ணுவான்? எங்க காலை வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால அந்த வெயிட் வந்து கரெக்டா பார்த்து வைப்பான், உடையாத மாதிரி. ஓகே, சரி. அதுக்கப்புறமா இந்த திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு லேடி கிட்ட ஒரு திங்க வந்து இது பண்ணார், களவாடினார். என்ன, எதை களவாடினார்? எதை திருடினார்? யார் அந்த லேடி பேர் என்ன? கமலா. வெரி குட். ஓகே. ஸோ இவர் வந்து திருமங்கை ஆழ்வார் ஒரு ஜெயிலில் போட்டாங்க. திருமங்கை ஆழ்வார், அது என்ன ஜெயில்? அது கோயில். என்ன கோயில் அது? வரதராஜர் கோயில் இல்ல, வரதர் கனவுல தான் வருவாரு. ஆமா, வரதர் கனவுல. அடுத்த கொஸ்டின், அது என்ன கோயில்ல போட்டா? திருநறையூர். திருநறையூர் கோயில். இப்போ எந்த பெருமாள் கனவுல வந்து நான் வந்து உனக்கு தங்கம் தரேன்? வரதராஜ பெருமாள். எவ்வளவு சூப்பர் இல்லை? எவ்வளவு கிரேட், ஃபேவரட்டா? ஓகேம்மா, குட். வரதர் வரம் ததாதி வரதஹா, என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். ஓகே. அண்ட் இங்கே பாருங்க, எந்த பெருமாள் வந்து டிவோட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஓடி வராளோ அவருக்கு தான் ரொம்ப க்ளோரிஸ் ஜாஸ்தி. அதில் வந்து வரதனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வந்து காப்பாற்றுறேன்னு வந்துடுவார். ஓகே, வரதன். கஜேந்திரன். ஸோ திருவல்லிக்கேணி யாரா போயிருக்கீங்களா? திருவல்லிக்கேணி. அதில் ஒரு பெருமாளோட பேர் என்னன்னு தெரியுமா இந்த கான்டெக்ட்ல? பார்த்தசாரதி. அப்புறம் ரீசன்ட்டா போயிட்டு வந்தேன். ஓகே, ரெண்டாவது ரொம்ப ரீசன்ட். பார்த்தசாரதி, ரெண்டாவது வரதன் வரும் அந்த பேர்ல. வரதன் இருப்பாரு. என்ன வரதன்? நரசிம்மர் இருப்பாரு. கஜேந்திர வரதன் பேரு. ஓகேவா? கஜேந்திர வரதன். நரசிம்மர் இருப்பாரு, ராமர் இருப்பாரு, ரங்கநாதர், மன்னாதன் அப்படின்னு பேரு. அஞ்சு பெருமாளுங்க. ஓகே, சரி. வேற என்ன உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா?
சரி உங்களுக்கு கேட்குறேன் என்ன திருமங்கையாழ்வாருக்கு குமுதவள்ளி போட்ட 2 கண்டிஷன் என்னது? பஞ்ச சம்ஸ்காரம் கிடையாது, பஞ்ச சம்ஸ்காரம் சொல்லுவோம். ஓகே, பஞ்ச சம்ஸ்காரம்ன்றது என்னது? 5 விஷயம் என்னது? தாபம், அதுல ஏதோ ஒரு சொல்லுவாரு. தாபம், குண்டம், காமம், மந்திரம், யஜ்ஞம். வெரி குட், சூப்பர் சூப்பர். அதான் பஞ்ச சம்ஸ்காரம். யாருக்கெல்லாம் பஞ்ச சம்ஸ்காரம் ஆயிருக்கு கை தூக்குங்க. ஓ ஜனனி ஆயிருக்கு. வேற யாருக்கெல்லாம் ஆயிருக்கு? பூணிலே போடலையா? ஃபர்ஸ்ட் பூணல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிக்கணும். சரியா? எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, கவலையே படாதீங்க. எனக்கு இன்னும் நடக்கலையேன்னு யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் சீக்கிரமே நடக்கும் அது. ஓகேவா? பஞ்ச சம்ஸ்காரம் போய் உங்கள் ஆச்சாரியன் சுவாமி கிட்ட நடக்கும், சீக்கிரமே நடக்கும். ஓகே, சரி சரி. யார் திருமங்கையாளர் பாட்டு யாருக்கா தெரியுமா? ஏதாவது ஒரு பாட்டு திருமங்கையாழ்வார் பாட்டு தெரியுமா? தெரியாது. திருமங்கையாழ்வார் தனியன் தெரியுமா? கலையாமின்னு ஆரம்பிக்கிற தனியன் தெரியுமா? சரியா? சரி. திருமங்கையாழ்வாருக்கு நீலன்னு ஒரு பேர் உண்டு. ஏன் நீலன்னு ஏன் பேரு? கருப்பு கலர் இருப்பார், கருப்பா இருப்பார், நீலன்னு பேர். ஓகே. அப்புறம் திருமங்கை மன்னன் பேர். ஏன் அது பேரு? திருமங்கை மன்னன். திருமங்கை அப்படின்ற நாட்டுக்கு ராஜா, மன்னன். வெரி குட். அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கலியன் ஏன் அவருக்கு பேர் வந்ததுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? கலியன். சரி, ஓகேம்மா. ஸ்ரீமதே ராமானுஜ நமக. அடியன் ராமானுஜதாசன். அடியன் சுவாமி ஸ்ரீமதே சொல்லுமா. சூப்பரா இருக்குமா மேகஷாம், அழகா இருக்கு. அனைத்த வேலும் சொல்லுமா. அனைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமம் ஓமென்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்து நான் மறந்து போயிட்டேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகேம்மா. அது வந்து பாட்டாவே ஒரு பாட்டு இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அனைத்த வேரும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓம் என்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த வழியும் பறித்த நெற்றியும் நெறித்த புருவமும். அடுத்த வாரம் சொல்றீங்களா? ஓகே சுவாமி. சூப்பர்மா. ஓகே, சரி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்மா. ஓகே. ஸ்ரீமதே ராமானுஜ நமஹ. அடியேன்மா. சாந்திமா பூர்த்தி பண்ணிக்கலாம்.